திரு ஜென்ராம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ராமசாமி சொல்லக்கூடிய விளக்கங்கள் உட்பட எல்லாம் ஏற்புடையதாக இருக்குதா? ராமசாமி சொன்ன ஒரு விளக்கத்துக்கு தான் இப்போது டாக்டர் ஹஃபீஸ் சொன்னார்ல, அதுதான் பதில். அதாவது பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்துவதை தற்போதைய சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை அனுமதிப்பதற்கான முன் நிபந்தனையாக ஒன்றிய அரசு இணைக்க முயல்கிறது. அது மாநில அரசுகளுக்கு உடன்பாடு இல்லை. அதுபோக பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் திட்டத்தில் சேருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறைந்தபட்ச மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதும் மாநில அரசினுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை மீதான தீர்வு ஒன்றிய அரசிடமிருந்து இன்னும் சொல்லப்படவில்லை. இவங்க சொல்லும்போது, ராமசாமி சொல்லும் போதோ புரட்சி கவிதாசன் சொல்லும் போதோ, பந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் மாநில அரசே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாநில அரசு எல்லாவற்றுக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி ஒன்றிய அரசிடம் முறையிட்டு நிற்குது. அது இட் வாஸ் நாட் சால்வ்டு. அதற்கு மாறாக நீங்க பொதுப்பட்டியலில் இருக்குது, இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றிய பட்டியலாக கருத வேண்டும்ங்கிற ஒரு மனநிலையோட அரசு செயல்படுகிறது. 2 நாட்கள்ல பொதுப்பட்டியலுக்கு வந்த கதையெல்லாம் சொன்னார்ல, அதுக்கு பிறகு வந்தது தான் ராஜீவ்காந்தி காலத்தில் வந்த புதிய கல்விக் கொள்கை. அதுக்கு பேரே பாலிசி, நேஷனல் பாலிசி ஃபார் எஜுகேஷன், நேஷனல் பாலிசி ஃபார் எஜுகேஷன் அந்த கொள்கைக்கு பேரு. இப்போ வச்சிருக்கிற கொள்கைக்கு பேர் என்ன? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? இது கல்வியே இந்தியா முழுக்க ஒரே கல்வி அப்படிங்கிறத இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசுகிறவர்கள் கல்வியையே ஒரே கல்வி தான் இந்தியா முழுக்க இருக்கணும்னு சொல்றாங்க. அதனாலதான் மாநிலம் நடத்துகின்ற பள்ளிகள்ல ஒன்றிய கல்விக் கொள்கையை முழுக்க செயல்படுத்த வேண்டும் அந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி கொண்டு சேருது. அதற்கு முன் நிபந்தனையாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக நீங்க இருக்கணும். ராமசாமி ஏதோ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ராமசாமி கேளுங்க. இல்ல, அண்ணன் ஜென்ராம் அவர்கள் கேட்கறது சரி. இந்தியா மாதிரி ஒரு டைவர்ஸான கண்ட்ரில ஒரே ஒரு முறையில கல்வி இருக்க முடியாது அப்படின்னு. அதுதான் 2013 வருஷம் இருந்த பாலிசி தவறாக இருந்தது. 2023 கஸ்தூரிரங்கன் அவர்கள் கீழேயும் TR சுப்பிரமணியன் அவர்கள் கீழேயும் வந்ததுல ஒவ்வொரு மாநிலமும் வேறு வேறாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப அந்த இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதன் மாநில மொழிகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அது லீட் லாங்குவேஜா இருக்கணும். மற்ற மொழிகளுக்கும் அங்க வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் கொடுத்திருக்கு. அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில மற்ற மொழிகளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். மற்ற மொழிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சும்மா இங்க சொல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திர கண்ணாடி தேவையில்லை. உங்க क्वेश्चन எடுத்துக்கிட்டாச்சு. இல்ல அவர் சொல்லுவார். மொழி சமத்துவத்தை பற்றி அரசு என்ன நினைக்குது, ஒன்றிய அரசு என்ன நினைக்குது? 8வது அட்டவணையில் உண்டான அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக கொண்டு வருவதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்களா? அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லாம எல்லா மொழிகளுக்கும் கல்லூரிகள் இடம் உண்டு, பள்ளிகள் இடம் உண்டுன்னு இங்க சும்மா சொல்லக்கூடாது. இல்லை, இது ஒரு 4 வருஷமாவே நம்ம விவாதிச்சுட்டு தான் இருக்கும். 2 விஷயத்தை அவங்க திரும்ப சொல்றாங்க. தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கை. 2வது, மும்மொழி கொள்கையில யார் வேணாலும் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம். உத்தரப்பிரதேசத்துல தமிழ் படிக்கலாம், இங்கே ஹிந்தி படிக்கலாம், இல்ல குஜராத்ல தமிழ் படிக்கலாம் அப்படின்னு இந்த 2 விஷயத்தை அவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. ஆபீஸ் முதல்ல கேட்டார்ல, இங்க இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகள்ல தமிழாசிரியர்கள் எத்தனை பேர்? கேந்திரிய வித்யாலயால எத்தனை பேர் இருக்காங்க? வர புரட்சி கவிதாசன் அடுத்து நீங்க தான் அவர். அது போக அந்த நேஷனல் பாலிசி ஃபார் எஜுகேஷன் ராஜீவ்காந்தி கொண்டு வந்ததுல மாநிலங்கள் தங்களுடைய விருப்பம் சார்ந்து நவோதயா பள்ளிகளை வேண்டாம் என்று சொன்ன மாநிலங்கள் கொண்டு வரவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ரீ கண்டிஷனாக அவர் ரொம்ப நாகரிகமா ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ப்ரீ கண்டிஷனாக நிதி பெறுவது, காசு இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா தான் நான் காசு தருவேன் அப்படின்னு கையில் காசு இருக்கிற அதிகாரத்தை வச்சு மாநிலங்களை மிரட்டுகிறது ஒன்றிய அரசு. 5 மாநிலங்களையும் மிரட்டுது, கையெழுத்து போடாத மாநிலங்களை மிரட்டுது. நாங்கள் அறிவித்திருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் உங்கள் மாநிலங்களில் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுட்டு மிரட்டுகிறார்கள். இதை கொடுக்கலன்னா என்ன செய்யணும்? மீண்டும் இங்கிருந்தே ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணி மாநிலமே அந்த பள்ளிக்கூடங்களை நடத்தணும். அவங்க கிட்ட எதிர்பார்க்காம எத்தனை விஷயங்களுக்கு நடத்த முடியும்? அப்படி ஏற்கனவே பல்வேறு விதங்களில் வரி வருவாயில் அங்கேருந்து நிதி ஆணையம் சொன்ன 42% உருப்படியாக சேரலை. அந்த டிவிசி பூலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செஸ்ஸாகவும் சர்சார்ஜாகவும்
ஒன்றிய அரசே மாநிலங்களுக்கு கொடுக்க முடியாத வகையில், கொடுக்க தேவையில்லாத வகையில் ஒன்றிய அரசே எடுத்துக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது மாநிலங்களில் அதிகமாக இருக்குமா, ஒன்றியத்துக்கு அதிகமாக இருக்குமா? மாநிலங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை, உள்கட்டமைப்பு வசதிகளை செய்வதற்கு தேவையான நிதிகளை மாநிலங்களுக்கு கொடுப்பதை குறைத்து அவர்களே சென்ட்ரல் ப்ராஜெக்டாக எல்லாத்தையும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிதியில இருக்கக்கூடிய ஃபெடரல் ரைட்ஸையும் காலி பண்றாங்க, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரைட்ஸையும் காலி பண்றாங்க. ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி எல்லாமே உங்களிடம் நாங்கள் கொடுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லைன்னு ஒரு நேரேட்டிவை இங்க செட் பண்றாங்க. இல்ல நான் கேட்கிறேன், இன்னைக்கு திரு ஸ்டாலின் பேசுவதை விட குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது நரேந்திர மோடி அதிகமா மாநில உரிமைகளை பேசினவர். ஆளுநருக்கு எதிராகவோ சரி, ஜிஎஸ்டி உட்பட எல்லாத்தையும் பேசினவர். அவர் பதவி ஏற்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், மாநிலங்களின் வலிமை தான் இந்தியாவின் வலிமை, மாநிலங்களின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சின்னு. அப்ப இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் கொண்டவர், கருத்து சொல்லக்கூடிய பிரதமர் மறுபடியும் மாநிலங்களை முடக்குகிறான்னு சொல்வது ஒரு முரணா இல்லையா? முரணாக இல்லை. ஏன்னா மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த சட்டப்பேரவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையை நீங்கள் சொல்லலாம், தமிழ்நாடு சட்டப்பேரவையை சொல்லலாம். மாநில சுயாட்சி கோரிக்கைகளை தங்களுடைய சுவாசமாக கொண்ட அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சொல்லலாம். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங்க்கு குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக மாநில உரிமைகளை பற்றி பேசியவர்கள் உண்மையிலேயே மாநில உரிமைகள் மீது அக்கறை கொண்டு பேசியதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு ரெஃபரன்ஸுக்காக, ஒரு கான்ட்ராஸ்ட் எஃபெக்டுக்காக, நீங்க சிஎம் இருக்கும்போது இதெல்லாம் கேட்டீங்களே, இப்ப பிஎம் இருக்கும்போது அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களேன்னு ஒரு கான்ட்ராஸ்ட் எஃபெக்டுக்காக கேட்கறத நாம அது ஒரு சரித்திர உண்மை மாதிரி எடுத்துட்டு அதை உதாரணமாக வச்சு பேச முடியாது. இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமல் இருப்பதன் மூலமாக, அதுக்கு முன் நிபந்தனைகள் விதிப்பதன் மூலமாக அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க? தமிழ்நாடு அந்த முன் நிபந்தனைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அவங்க குறிப்பிட்ட மாதிரி 3வது 5வது 8வது வகுப்புகளில் பொது தேர்வு அப்படிங்கிறது ஒரு ஃபில்டரிங், வடிகட்டுதல், வடிகட்டி ஒரு செக்ஷனை கல்விக்கூடங்களில் இருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சி. அதை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. அது அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கிற வரைக்கும் அந்த கொள்கைகளை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் எஜுகேஷன் செஸ் பற்றி பேசினாங்கல்ல, எஜுகேஷன் செஸ், அக்ரி டெவலப்மெண்ட் செஸ், அதுக்கப்புறம் கிளீன் இந்தியா, செஸ், இது எல்லாம் எந்த ஹெட்டுக்கு அந்த செஸ் பணங்கள் எல்லாம் போய் சேரணுமோ அந்த ஹெட்டுக்கு போய் சேருவது இல்லை அப்படிங்கிறது சிஏஜி ரிப்போர்ட். அதாவது நான் டிரான்ஸ்ஃபர் ஆர் ஷார்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று, அந்த பணத்தை முழுக்கவே அந்த ஹெட்டுக்கு அனுப்புறது இல்லை, வேறு வகையில் செலவழிக்கிறார்கள். உங்ககிட்ட கல்விக்காகன்னு உங்ககிட்ட வரி வாங்கிட்டு கல்விக்கே செலவழிக்காம வேறு எங்கேயோ செலவழிக்கிறார்கள். ஒன்று, இல்லைன்னா அதுல அந்த தொகையில பாதிய அல்லது 25% அங்க போட்டுட்டு மீதியை வேற எங்கேயோ செலவழிக்கிறாங்க. உண்மையிலேயே அதை மிஸ் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது சிஏஜியோட ரிப்போர்ட். இது நிர்வாக ரீதியாக அரசு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம். 3வது, நிதி தராமல் மாநிலத்தை வதைப்பதன் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண முடியும் அல்லது மாநிலத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்த்தா, மாநிலத்தினுடைய நிதி அதிகாரம், சுயாட்சி, நிதி சுயாட்சி முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது. அவங்க நிர்வாகத்தில் அவங்களுக்கு கூடுதலான நிதி சுமை வருது. 3வதாக, அவங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுடைய முன்னுரிமைகள் இருக்குல்ல, அந்த முன்னுரிமைகள்ல முடக்கம் நடக்குது, ஒரு குழப்பம் விளைவிக்க வேண்டியது வருது. அவங்க அதை முன்ன பின்ன மாற்ற வேண்டியதாக இருக்கு. எந்த திட்டத்துக்கு பணம் வரலையோ அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி மற்றதை செய்ய வேண்டியது இருக்கு. அது மாநிலத்தினுடைய செயல்பாட்டையே முடக்கும் விதமாக இருக்கு. பொருளாதார சார்பு நிலையை, ஒன்றிய அரசை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இவ்வளவு பாதிப்பு இருக்குது. ஜஸ்ட் 573 கோடி அப்படிங்கிறதோட போற விஷயம் இல்லை. ரொம்ப சீரியஸாக மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் குடிமகளும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.